மேடம் இப்போ பொதுவாக ஒருத்தவங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அந்த கட்சியில் இருந்ததுக்கான தடயத்தை ஃபுல்லாகவே அழிச்சிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போடுறாரு, அவங்க வீட்டில் இருந்த ரெட்டெல்லாம் எடுத்துட்டாரு, அம்மா போட்டோ அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் அமித்ஷா கூட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மேடம் நீங்கள் என் வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் மாட்டலைங்க. அதுதான் கேட்கல, ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேட்குறேன். நீங்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினச்சிக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு நான் ஒன்றும் பொதுவெளியில் வச்சுக்கல. என் வீட்டில் என் ரூமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, நான் வந்து பொதுவெளியில் வீட்டு கேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீட்டு கேட்டில் ஒரு போர்டு இருந்தது, அது இருக்கான்னு பாருங்கள் போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்களெல்லாம் மாற்றி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்தளவுக்கு இதை வச்சிருக்கனால நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன்னா ஆகிட்டு போகிறேன். அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். அந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டால் கண்டுகொள்ளாமல் இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுங்க. அதனால தான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு நபர் அங்கே நடுவில் நிற்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டால் சொல்லுவேன். நடுவில் ஒரு நபர் நிற்கிறாரு, பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போது விஜய் என்னவா இருக்கார்? விஜய் நீங்கள் யார்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ போர்வை? எதுக்காக இவ்வளவு ஒரு தடை, இவ்வளோ பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளோ பேரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்கள் கிட்டே யாரும் வர விடாமல். எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாமல் மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸாக இருப்பாங்க, ஃபேமிலி க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவரே வெளியே வந்தால் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் போகிறீங்க, எல்லோரும் காரில் விண்டோவை இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்கள் மேலே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்றைக்கி வந்து அந்த டே ஃபுல்லாக இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர என்னோட தனிப்பட்ட நான் பார்த்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கான நல்லது செய்யுங்க. என்னோட விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் இன்னைக்கு நிறைய நடக்குது, ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன் டைவர்ஸுங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குது தான். எல்லா இடத்துலையும் என்ன நடக்கும்னா மனைவியோடு வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம், நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து இன்றைக்கி கோர்ட்டில் கேஸு, இதெல்லாம் நடக்கும், பார்த்துருக்கோம். பட் ஆனால் மனைவியே போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவர் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்கிறது இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேலே எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமாக தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பாக அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம பப்ளிக் லைஃப்பில் வந்துட்டு பேசுகிறது. பட் பப்ளிக்காக நீங்கள் த்ரிஷாவை வெளியே கூட்டிகிட்டு வந்தனால தான் பேசுகிறோம். உங்களை ஒரு லீடராக மதித்து நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமாக பேரை குறிப்பிடல, நீங்கள் பேரை ஆளையே கூட்டிகிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நட்பாக கூட இருக்கலாமே, நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பாக கூட இருக்கலாமே, உண்மையான நட்பு. இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நண்பன் வந்து தப்பாக நம்மளை நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னால் பொது வெளியில் நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், நான் நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பாக இருந்தால் வேணாம், உன் வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது,
எதுக்கு நீ தனியாக வாப்பா நான் தனியாக வரேன் அப்படி சொல்கிறது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படி தானே இருக்கணும். கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார் அஞ்சாலம்மை போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது பிரகாரம் செயல்படலைன்றனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இப்போ நயினார் சார் வந்து இருக்கும்போது ட்ரிஸ்ஸை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று பார்த்திபன் சாருக்கும் ட்ரிஸ்ஸை ஓப்பன் அப்படி நடிகை விஜய் வைத்து பேசினாங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. நம்மளாம் யூகிச்சு அடிப்படையில் நம்மளே அதை பற்றி பேசணும். இப்போ யார் நம்மளாம் யூகிச்சு திருச்சான்னு கொண்டு வரலங்க. இப்போ நம்மளாம் ஏன் இந்த பேரை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம்னா அவங்க தான் கூட வராங்க. கூட வந்தனால தானேங்க சொல்ல முடியும். மனைவி குறிப்பிட்டது வேற. சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு கல்யாணத்தில் இன்னொரு நடிகை கூட்டு வர்றார். நம்ம இந்த நடிகை தான் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூஃப் பண்ணவோ நமக்கு வேலை இல்லை. புரியுதா? அவர் ஒரு லீடர், நீங்கள் ஒரு லீடர். நீங்கள் ஒரு லீடர், உங்கள் மனைவி உங்கள் மேலே இவ்வளோ அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேலே இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேலே இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லா பசங்க பார்த்துட்ருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியாக கப்பலாக வர்றீங்க. ஓ அண்ணன் ஜாலியாக இருக்காரா அப்படின்னு எடுத்துப்போமா? அண்ணன் கோவா ட்ரிப்பு போகிறாரு, ஓகே, அதை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் பேசாதீங்கடா, அண்ணன் ஜாலியாக இருக்காரு. இங்கே பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறா, அண்ணன் இப்போ இந்த ஊர் ட்ரிப்பு போயிருக்காரா, ஐயா அண்ணன் ஜாலியாக இருக்காரா, இப்படி எடுத்துப்போமா? தமிழக மக்களுக்கு நாளைய இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்கே சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு, அங்கே படம் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் ட்ரிப்பாக போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க, அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? யாராவது அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா அவ்வளோதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசலை. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகலை. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டுருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்கள் மேலே உயிரை வச்சுருக்கோம், அண்ணன் எங்கள் அப்பா என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பார்த்துட்ருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கூலாக ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கலாம். நான் எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்டது கிடையாது. நான் பாதுகாப்பாக எங்கே போனாலும் இருக்கேன். அதனால் எனக்கு என்னை பற்றின இது மட்டும்தான். அப்படிலாம் ஒன்றும் எனக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள்னு ஒன்றும். போட்டிடுறீங்களா மேடம் தேர்தலில்? கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் போட்டிடுவேன். எந்த கட்சியில் மேடம்? திமுக அழைப்பு வந்தால் போய்